அப்பா! என்ன டேஸ்ட்டு! பார்க்கும்போதே டெம்ப்ட் பண்ணுது. ரம்ஜான் பண்டிகை ஸ்பெஷலா தயாராகிட்டு வருது பூசணிக்காய் மிட்டாய் அல்வா. துபாய், கத்தார், சவுதி, ஸ்ரீலங்கா நாடுகள்ல இருக்கிற உறவினர்களுக்கும் பிரத்யேகமா அனுப்பப்படுது ரம்ஜான் ஸ்பெஷல் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா. அரவாணிகம் மட்டுமே தயாரிக்கிற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவுல கிடைக்கிற வருமானத்தை சமூக சேவைக்காக பயன்படுத்திட்டு வராங்க சமூக ஆர்வலர்கள். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்லையா? இஸ்லாமியர்களோட மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒண்ணு ரம்ஜான் பண்டிகை. இப்ப அது கோலாகலமா கொண்டாடப்பட இருக்கு. அது நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லாம இனிப்புகள் வழங்கி இஸ்லாமியர்கள் தங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது கோவையில மட்டுமே பிரத்யேகமா தயாரிக்கப்படுற ரம்ஜான் ஸ்பெஷல் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா எல்லாராலையும் விரும்பி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டாரத்துக்கு தரக்கூடிய இனிப்பு பண்டமா இருக்கு. கோவை கோட்டைமேடு பகுதியில இயங்கி வர்ற முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பா 50 வருஷமாய் இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை தயார் செஞ்சுட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. ஆமாங்க, இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை அரவாணிகள் மட்டுமே ரொம்ப பக்குவமா தயார் செய்யறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெண்பூசணிக்காய அறுத்து 3 நாளைக்கு வேக வச்சு அந்த பூசணிக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, நெய், அத்திப்பழம், இனிப்பு அப்படின்னு ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை சேர்க்கறாங்க. பக்குவமா தயாரிக்கப்படுற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா மருத்துவ குணமுடையதுங்க. ஆமாங்க, இத சாப்பிடுறவங்களுக்கு சிறுநீரகம், இருதய கோளாறு நீங்குமா, குழந்தை பாக்கியம் கூட கிடைக்குங்க அப்படின்னு இதோட சிறப்பை பத்தி இத தயாரிக்கிறவங்க சொல்றாங்க. கோவையில மட்டுமே பிரத்யேகமா தயாராகிற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா கோவையில இருக்கிற சக நண்பர்களுக்கு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு வரதோட துபாய், கத்தார், சவுதி, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட வெளிநாடுகள்ல இருக்கிற உறவினர்களுக்கும் விமானத்துல அனுப்பி வைக்கிறாங்கன்னா பாத்துக்குங்களேன் அதோட சிறப்ப. 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுற இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா இன்னும் 2 நாள்ல விற்பனைக்கு வர தயாரா இருக்குங்க. இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா விற்பனை மூலமா கிடைக்கிற வருமானம் ஏழை குழந்தைகளோட கல்வி, ஏழை எளிய பெண்களோட திருமண உதவி, ஏழை எளியவர்களோட மருத்துவ உதவிக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை மாதிரியே அவங்களோட இந்த சேவையும் சேர்ந்தே இனிக்குது இல்ல? என் பேர் லட்சுமிங்க. நான் திருநங்கை. ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே, உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள். அதாவது நாங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னா, உக்கடத்தில் இருக்கிற கோட்டமேட்டில் இருக்கிற சங்கத்துக்காக இது பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த அல்வா வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு என்னென்ன போடுவாங்கங்கிறத அம்மா சொல்லுவாங்க. அதில் வந்து முந்திரி, பாதாம், திராட்சை, அப்புறம் வந்து அஸ்கா, நெய், இது இந்த பழம், அத்திப்பழம், இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து எல்லாம் இது பண்ணி இந்த இது 3 நாளாக வந்து வேக போடணும். 2 நாள் சுத்தமாக வேகணும். இந்த பூசணிக்காய் 2 நாள் வெந்தால் அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் ட்ரை பண்ணுவோம். புளிஞ்சு அது தண்ணி பூராமல் நீர் வத்து பூராமல் அப்புறம் நாங்கள் அதுக்கு தகுந்த ஸ்வீட் அதுக்கு கலந்து நெய் எல்லாம் போட்டு தாளித்து, இந்த பொருளுகள்லாம் போட்டு தாளித்து இந்த முட்டாயை கிண்டி அதுக்கப்புறம் எல்லாம் பேக்கெட் பண்ணி எங்கெங்கே போகணுமோ அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க. அதாவது என் பேர் பிரேமா. கிட்டத்தட்ட இது வந்து 40 வருஷமாக எங்கள் குரு செய்கிறாங்க. அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும்
முக்கியமாக இங்கே கோயம்புத்தூரில் இல்லை கோட்டமேடு என்கிற பகுதியில் நாங்கள் செய்கிறோம். அந்த செய்கிற வந்து இப்போ வந்து முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ, அதாவது இந்த கிறிஸ்டியனுக்கு ஹிந்துக்கு எத்தனையோ பேருக்கு கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து இவங்க ஒரு நல்ல ஒழுக்கத்தாக கொடுக்கறது, இது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போவுமே செய்கிறது. அது இல்லாமல் கல்வி எல்லாத்துக்கும் கல்வி பயன்படுறதுக்கு, அதாவது அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ஒரு அன்பளிப்பாக இது ஒன்று செஞ்சு இது வந்து இந்த பூசணிக்காய் அல்வானால என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னா, இந்த தண்ணி இந்த பூசணிக்காய் வேக வச்சது 2 நாள் வேக வைக்கிற இந்த நீர் சத்து பூராமே முக்கால்வாசி நம்ம எடுத்து வச்சு குடித்தோன்னா சுகர் வந்து கம்மியாகும். அப்புறம் வந்து நம்ம யூரின் வந்து நல்லா போகும். இந்த கிட்னி இந்த கில்லடிப்பெல்லாம் இருந்து சொன்னால் இதுக்கு இதாகும். இதுக்காகவே இந்த தண்ணியை வந்து கூட நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, இதாக பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. இந்த பூசணிக்காயில் அவ்வளோ ஒரு இது இருக்குது. ஸ்வீட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த பூசணிக்காய். இந்த மாதிரி மருத்துவமான குணங்களும் இந்த பூசணிக்காயில் அடங்கி இருக்குது. நாங்கள் வந்து இது வந்து 5 டன்னு வந்து நாங்கள் இந்த ஒரு வாரமாக 5 டன்னு மிட்டாய் 10 டன்னு மிட்டாய் வந்து செஞ்சு மொத்தம் 5-10 டன்னு மிட்டாய் பக்கம் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் 10-20 பேர் இதில் வேலை செய்கிறோம். 20 பேர் எங்கள் டீமில் இருக்கிறோம். நாங்கள் வேலை செய்கிறோம். மிட்டாய் நாங்கள் கிண்டுறது வந்து எங்கள் பிள்ளைங்க 4 பேர், என்ன தத்து பிள்ளைகள் எங்கள் 4 பேர், நாங்கள் திருநங்கைகள். எங்களை வச்சு நாங்கள் இது நடத்திட்டு வர்றோம். ரொம்ப காலமாக நாங்கள் இதுதான் எங்களுக்கு தொழில். எங்களுக்கு இதுதான் நாங்கள் நீதியான 5 டன்னில் வந்து ஒரு 2000 கிலோ மிட்டாய் வரும். அக்பர் அலி, முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர். அஸ்ஸலாமு அலைக்கும், வாழ்த்துக்கள். இந்த முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக பொது சேவை என்ற செயல்பாடுகளை செய்து சமுதாய மக்களிடையே ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் கீழ் பெண்கள் தையல் பயிற்சி பள்ளி, அரபு பாடசாலை மற்றும் இந்த அமைப்பின் சார்பாக வசதியற்ற ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவி, இது போன்ற பல உதவிகளை எல்லாம் இந்த சங்கம் செய்து கொண்டு வருகிறது. இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பூசணிக்காயில் தயார் செய்யக்கூடிய ஹல்வா, மிட்டா தயார் செய்து அதில் கிடைக்கப்பெறுகிற லாபத்தில் மேலே சொன்ன இந்த பொது சேவைகளுக்கு செலவினங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த ஹல்வாவினுடைய சுவையை அறிந்து தமிழகத்திலும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலும் அதற்கும் மேலாக அரபு நாடுகள், அதாவது துபாய், ஷார்ஜா, சவுதி அரேபியா, மஸ்கத், அஜ்மான், இது போன்ற வளைகுடா நாடுகளில் அதிகமாக அங்கு வேலைக்கு செல்பவர்களும் வியாபாரிகளும் இந்த மிட்டாவினுடைய சுவையை அறிந்து, உறவினர்களும் இந்த மிட்டாவினுடைய சுவையை அறிந்து இங்கிருந்து வாங்கி சென்று இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் என்பதை நாங்கள் மற்ற பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மிட்டா நாங்கள் தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் 1 வார காலம் எடுக்கிறோம். காரணம், இந்த மிட்டாவை முதல்ல கிட்டத்தட்ட 10-30 பணியாட்கள் சேர்ந்து வெட்டி அதை சிறு சிறு துண்டுகளாக்கி அதை புழியக்கூடிய மிஷினில் இட்டு அதை புழிந்து பிறகு தேக்கு எண்ணக்கூடிய, அதாவது அரபு வார்த்தையில் தேக்கு என்று சொல்லுவார்கள்,
அதாவது வட்டமாக இருக்கின்ற அந்த பானையில் நெய், முந்திரி பருப்பு, அது கூட இன்னும் சுவைக்கு சேர்க்க வேண்டிய எத்தனை பொருட்களை சேர்க்க வேண்டுமோ அத்தனை பொருட்களை எல்லாம் சேர்த்து மிகவும் சுவையான முறையில் தயார் செய்து இதற்காக ஒரு கிலோ 450 ரூபாய் என்ற விதத்தில் நிர்ணயம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மதரசாவுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நீங்களும் வாங்கி இந்த மதரசாவினுடைய கல்வி ஸ்தாபனத்துக்கு உதவ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.